ஒரு சிறிய கிராமம். அங்க ஒரு பையன் இருந்தான். அவன் பெயர் கார்த்திக். வயசு 10. அவன் தினமும் வீடு வீடாக போய் பசி, கொஞ்சம் சாப்பாடு தருங்கன்னு கேட்பான். ஆனா பல வீடுகள்ல கதவு மூடப்படும். சிலர் அவனை துரத்துவாங்க. அவன் மனசு உடைஞ்சு போயிருந்தாலும் அடுத்த வீட்டு வாசலை நோக்கி போவான். ஒரு நாள் மழை கொட்டி கொட்டி பெய்யுது. கார்த்திக் முழுக்க நனைந்து குளிரால் நடுங்கிக்கிட்டு ஒரு சின்ன வீட்டு வாசலில் நின்றான். அவன் கையில் இருந்த பாத்திரம் காலி. அவன் கண்களில் இருந்த நம்பிக்கை கூட காலியாகத்தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு முதிய அம்மா கதவு திறந்து அவனை பார்த்தாங்க. என்னடா சாப்பிடலையா என்று கேட்டாங்க. கார்த்திக் தலை குனிஞ்சு இல்லன்னு சொன்னான். அந்த அம்மா உடனே அவனை உள்ள கூட்டிக்கிட்டு போய் ஒரு கிண்ணம் சூடான சாதம் போட்டாங்க. அந்த சாதத்துல இருந்தது உணவு மட்டும் இல்ல, அன்பும் இருந்தது, பாசமும் இருந்தது, உயிரோட ஒரு உணர்வும் இருந்தது. கார்த்திக் அந்த சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான். ஒவ்வொரு ஊட்டத்தோடும் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மனசுக்குள்ள நான் சாப்பாடு மட்டும் கிடைக்கல, யாராவது என்ன மனிதனா பார்த்தாங்கன்னு நினைச்சான். ஆண்டுகள் கடந்து போச்சு. அதே கிராமம். ஆனா கார்த்திக் வாழ்க்கை மாறி இருந்தது. அங்க ஒரு பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டது. அந்த மருத்துவமனையில வேலை பார்த்த டாக்டர் வேற யாரும் இல்ல, அந்த கார்த்திக் தான். ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஒரு முதிய அம்மா அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க. கார்த்திக் அவங்கள பார்த்ததும் உடனே அடையாளம் கண்டான். அது அவனுக்கு ஒரு கிண்ணம் சாதம் கொடுத்த அதே அம்மா தான். அவங்கள கவனமாக சிகிச்சை செய்து காப்பாத்தினான். சிகிச்சை முடிந்த பிறகு கார்த்திக் சிரிச்சுக்கிட்டு, அம்மா, நீங்க கொடுத்தது ஒரு கிண்ணம் சாதம் இல்ல, ஒரு வாழ்க்கைன்னு சொன்னான். இந்த உலகத்தில் பசி என்பது வயிற்றுக்கு மட்டும் இல்ல, அன்பில்லாத மனசுக்கும் பசி இருக்கு. நாம் கொடுக்கிற ஒரு சிறிய உதவி யாரோட வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீங்க கொடுக்கிறது சிறியதுதான், ஆனா அது யாருக்காவது உலகமாகலாம்.